திரு கோட்டீஸ்வரன், 5 பேர்ல ஒருவர் விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய தன்மை 2026 இருக்கு அப்படின்னா, இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பாக இளைஞர்கள் மாற்றுன்னு நம்பக்கூடியதாக திரு விஜய் பார்க்கப்படுகிறார். அப்போ அதாவதுங்க, இப்போ சகோதரர் சுவாமிநாதன் சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்கள் கரெக்ட். இளைஞர்கள் தான் நம்ம யாட் ஸ்டிக்கு அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ 41 வயசு இளைஞர்கள்லாம், இப்போ என்னோட நண்பர் டிஎன் ரகு சார்லாம் வயசை கம்மி பண்ணினா அந்த கேட்டகரியில் வர முயற்சி பண்ணுவார். இப்போ கூட பாருங்கள், நீங்கள் அந்த ஓப்பனிங்கில் கேட்டிங்க, விஜய் வந்தார், அப்புறம் விஜயகாந்த் நடுவில் யாருமே இல்லைன்னப்போ, அப்போ அவர் வந்து ஒரு ஒரு தக் லைஃப் மாதிரி அப்படி பார்த்துருப்பார். என்னென்னா அவர் போன கமல் சார் ஃபேன், அவர் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இல்லை. அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள், இப்போது கமல் சாருக்கும் இன்னும் ரசிகர்கள் இருக்காங்க, இளைஞர்களும் இருக்கலாம். அதனால் எல்லாமே விஜய்க்கு போயிடக்கூடாதுன்றதுக்கு தான் நான் அதை அவர்கிட்ட இருந்து அந்த இது பண்ணுறோம். இப்போ இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இளைஞர்களில் கணிசமானவர்கள் விஜய் பின்னாடி போகிறதுன்றது இயல்பான ஒரு விஷயம் தான், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. பட் அந்த சதவீதம் இருக்குது பாருங்கள், 70-80%, அதில் எனக்கு சந்தேகம். ஏன் சந்தேகம் அப்படின்னா, இந்த வாக்குனா 1 கோடி வாக்குகள் சொல்கிறேன். அதான் 1 கோடி வாக்குகள் தான். இப்போ இந்த 1 கோடி வாக்குகள் ஏன் அதிகமாக இளைஞர்கள் அங்கே தான் போகுது அப்படின்னு எனக்கே அதில் சந்தேகம்னா, இதே ஊரில் தானே அஜித் சாரும் இருக்கார். அப்போது தலை இருக்கும்போது தளபதி இருக்கிறாரு, தலையை வந்து நம்ம ஒரு பொருளே இல்லாமல் அப்படியே கடந்து போயிட முடியுமா? சமீபத்தில் 3 நாளுக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. என்னென்னா, தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேல்மணி அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு, அஜித் ரசிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்துருக்குறாரு. அப்போது இந்த தேர்தலில் வந்து நீங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், அவர் அம்மா காலத்திலே வந்து அஜித் சார் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு பொழுது தங்களோட அந்த அதீத பாசத்தையும் வெளிப்பாடையும் எஸ்பி வேலுமணி கிட்ட ஒரு வாக்குறுதி மாதிரி கிட்டத்தட்ட அஜித் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இளைஞர்களை நோக்கி மற்ற கட்சிகள் போறாங்க, ஆனா தாவேகாவை நோக்கி இளைஞர்களே போறாங்க. கரெக்ட், அது மறுக்கல. அதனால தான் வந்து அந்த 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 1 கோடி ஸ்லாபில் வந்து சுவாமிநாதன் சொல்றது நான் ஏத்துக்கிறேன். அதாவது பெரும்பான்மையினர், அந்த பெரும்பான்மையினர் 51% இருந்தாலும் அது பெரும்பான்மை தான். அது 80% இல்லை 50% கேள்விக்குறி. அப்போ அஜித் ரசிகர்களோ இல்லை சிவகார்த்திகேயன் ரசிகர்களோ வெளியில் வரல, அவங்க உள்ளே இருக்கிறதுனால நம்ம அதை பார்க்கல. நம்ம இன்னைக்கு காட்சியில் பார்க்குறது வெறும் விஜய் சாரோட ரசிகர்கள் தான் பார்க்குறோம். அஜித் சாரோட ரசிகர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதும் ஒரு, ஏன்னா இன்றைக்கி வந்து என்னென்னா, வழக்கமாக இல்லாததை விட இன்றைக்கி இளைஞர்கள் வந்து அதிகமாக போலரைஸ் ஆகிருக்காங்க. அது உண்மை. ஐயா காங்கிரஸில் இருக்க முன்னணி தலைவர்கள் அவங்க சொந்த கட்சியை வளர்க்குறத விட தாவேக்கா வளர்க்குறதுல தான் இன்றைக்கி நிறைய பேர் இதுவாக இருக்காங்க. குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர்லாம் கூட என்ன சொன்னான்னா, விஜய் வந்தது பெரிய வரவேற்பு, அதனால தான் இளைஞர்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றாரு. அவங்க சொந்த கட்சியை விட தாவேக்கா மீது ஒரு கவனம் இருக்குது, அதிகமாக வந்திருக்குன்னா அது காரணம் அந்த இளைஞர்கள் பட்டால். நாம் தமிழர் தவிர மற்ற எந்த கட்சிகளும் இளைஞர்களை தக்க வைக்க முடியலைங்கிறது அந்த கட்சிகள் மீதான விமர்சனமாக தானே நம்ம பார்க்கணும். இல்லை, அது கரெக்டு தானேங்க. நீங்கள் வந்து பொழுதுக்கும் வந்து ஒரு ஒன்று ஊழல் பண்ணுறீங்க, இல்லை குடும்ப அரசியல் பண்ணுறீங்க, இல்லை வந்து பழைய பஞ்சப்பாட்டே பாடுறீங்க, பழைய விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இளைஞர்கள் வந்து எப்படின்னா, முதியவர்கள் ஒரு மெச்சூரிட்டியானவங்க வந்து எப்படின்னா, எது கரெக்டு எது தப்பு பார்த்து அந்த மாதிரி வாக்கு செலுத்தக்கூடிய தன்மைகள். இளைஞர்களை பொறுத்தவரை வந்தவுடனே மாற்றம் தான். எதுக்கு மாற்றம், ஏன் மாற்றம், அதுக்கு இது மாற்றமா, மாற்றன்ற கான்செப்ட் ஓகே. இப்போது இதை விட வர்றது இன்னும் மோசமாக இருக்கான்னா அவங்களுக்கு கணிக்க தெரியாது, அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைலாம் புதுசாக ஒருத்தர் வந்து ஓகே ரைட், பார்த்து போர் அடிச்சு போச்சு, புதுசாக ஒருத்தர் பார்ப்போம், அந்த ஒரு மனப்பான்மை எப்பயுமே அவங்களுக்கு கூட ஈஸியாக வந்து நீங்கள் அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். இப்போ பெரியவங்கன்னா வந்துட்டு, நீ என்ன எனக்கு செய்வ, ஆட்சி வந்தால் ஒழுங்காக இருக்குமா, சட்டம் ஒழுங்குக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு 4 சில கேள்விகள் கேட்பாங்க. இளைஞர்கள் பட்டாளத்தை பொறுத்தவரை எப்படின்னா, அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி அந்த ஒரு ராவாக இருப்பாங்க, கொஞ்சம் ஜென்யூன்னஸ் டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பாட்டு உட்காந்துக்கிட்டு இந்த பண்ணையார் அரசியல்லாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ இன்றைக்கி விஜய் வந்து இளைஞராக இருக்கிறாரு, அதுவும் அவருக்கும் கிட்டத்தட்ட 50 வயசு ஆகுது வச்சுக்கோங்களேன், இளைஞராக வராரு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும், அந்த ஈர்ப்பு நியாயம். பட் இங்கே என்னன்னா, பேசுறது காட்சி பொருள் எல்லாமே வந்து விஜய் அவர்கள்ன்ற அந்த ஒரு ஃபேக்டர் வண்டி தான் வெளியில் தெரியுது. விஜய் அவர்களுக்கு பின்னாடி விஜய் ரசிகர்களை பிடிக்காத நிறைய இளைஞர்களும் இந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க. இதை நான் என் 2 கண்ணால் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். விஜய் ரசிகர்களை பிடிக்காத இளைஞர்கள் ஆமாம், அவங்களுக்கு சொக்காயை கட்டிட்டு ரோட்டில் கத்திக்கிட்டு ஓடுறது, இப்படி முடிய வச்சுக்கிட்டு பேண்ட்டை வந்து கம்மியாக போட்டுக்கிட்டு ஊ ஆ அப்படின்னு கத்துறது, கட்டடிச்சு ஓட்டுறது, மற்றவங்கள வண்டியில் சாலையில் போகும்போது அவங்கள கிண்டல் பண்ணி போகிறது. நிறைய பேர் இப்போ விஜய் அவர்களோட அந்த பயணத்துலலாம் பின்னாடி போய் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட போக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, முகம் சொல்லிக்கிற தன்மையில் தான் இருக்குது. அப்போ அதையும் தானே நம்ம கணக்கு அதை கழிக்கணும் இல்லையா? இளைஞர்கள் அதிகமாக இன்னொன்றுங்க, சரி இளைஞர்கள்கிட்ட இருக்குது, எல்லா இளைஞர்களுமே வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க.
ஒரு சில இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு சில இளைஞர்களுக்கு ஈர்ப்பு இருக்காது. அப்போ நம்ம வந்து அப்போ அவர் சுவாமிநாதன் சொன்ன அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறேன். அந்த பர்சன்டேஜில் தான் நானும் அவரும் வந்து 70-80ங்கிறதுல உங்களுக்கு உடனே 70-80 எனக்கு. ஏன்னா இதே ஊரில் வந்துட்டு சிவகார்த்திகேயன் இருக்கிறாப்புல, தனுஷ் இருக்கிறாங்க. சரி, மேபி தனுஷ் எப்படி போவாருன்னு விட்டுருங்க, அது விட்டுருங்க. பட் சூர்யா இருக்கிறார். ஓ, அடிப்படையில் எல்லாருக்கும் என்ன, இப்போ எங்காலும் வண்டி நடிகர், உங்காலும் உச்சக்கட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரீங்கன்ற மாதிரி இவர் போவாத மேடை, எல்லா மேடையிலையும் எல்லா இடத்துலையும் இதை சொல்லி சொல்லி மற்ற நடிகர் எல்லாருமே இவர் வெறுப்பேற்றிருக்கார். இதுதான் உண்மை. அவங்க அதை சொல்லலை, காட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ரசிகர் மன்றம் இருக்குது, அவங்களுக்கும் நற்பணி மன்றம் இருக்குது. டிஎன் ரகு சார் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா என்னை விட அவருக்கு வயசு கம்மி, இளைஞர்னு பாருங்க. பிரதீப் ரங்கநாதன் கரெக்டாக சொன்னீங்க, அதுதான் சூப்பர். ஆனால் போய் இப்போ பிரதீப் ரங்கநாதன் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது, புரியுதுங்களா? நான் பெரிய ஆளு, 200 கோடி படம் ஓடுன்றதெல்லாம் வேற, ஜனநாயகன் ரிலீஸா இல்லை மறைமுகமாக ரிலீஸ் ஆகுதா அதெல்லாம் வேற. இன்னைக்கு தேதியில வந்து பிரதீப் ரங்கநாதனை போயிட்டு அப்ப ஆனா அவர் படத்துல பாத்தீங்கன்னா மேஜர் சங்கா இப்ப நீங்க பட்டியல் போட்ட இந்த நடிகர்கள்ட்ட இருக்கக்கூடிய சதவீதமும் விஜய் கிட்ட இருக்கக்கூடிய சதவீதமும் ஒப்பீட்டளவுல சமமா இருக்குமா சார்? அதாவது அரசியல் எப்படின்னா சார், இப்போ ஒரு ஊருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார். ஒருத்தர் சீட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு, எம்எல்ஏ சீட்டு. அவர் வந்து தொகுதிக்குள்ளே போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுட்டு எந்த வீட்டாண்ட பூஜை பண்ணணும், எந்த கோயிலில் சாமி கும்பிடணும், யார் சால்வை பண்ணணும்னு பண்ணுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க என்ன தெரியுமா பண்ணாங்களா, முன்னாள் வட்ட செயலாளர் யாரு, முன்னாள் பகுதி செயலாளர் யாரு, கட்சிக்காரங்களாம் யாரு, உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு இல்லை, எல்லாருக்கிட்டையும் நான் வணக்கம் வாங்கணும், எல்லார் வீட்லையும் நான் சால்வை வாங்கிக்கணும், எல்லாருக்கும் நான் மரியாதை செய்யணும்னு ஒரு வேட்பாளர் நினச்சாருன்னா ஜெயிச்சிருவார். இல்லை எனக்கு வட்ட செயலாளர் சொல்கிறதா ரூட்டு, பகுதி செயலாளர் சொல்கிறதா நான் அப்படி தான் போவேன்னும் போது நிறைய நேரத்தில் க்ளோஸ் கலர் தோற்று போயிடுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ விஜய் சார் சும்மா இல்லாமல் ரஜினி சாரை வம்பு இழுத்துருக்கார், உண்மைதான். அது ஆதவர்ஜுனா அது வேணும்ட்டே பண்ணாரோ தெரியாமல் பண்ணாரோ இல்லை சொல்ல வந்த கருத்து மாறி போய் செல்ஃப் கோல் ஆயிடுச்சோ அது நமக்கு தெரியாது. ஆனால் ரஜினி ரசிகர்களையும் அவங்க இது பண்ணிக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், ஏன் 25 வயசு 30 வயசுலலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன்ஸ்லாம் இல்லையா? ஜெயிலர் படம்லாம் யாரும் பார்க்கலீங்களா? இல்லை அந்த பழைய ஒரிஜினல் வில்லன் ஒரிஜினல் ஹீரோ இஸ் பேக் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணுற ரஜினி சாருக்கு இளைஞர்களே இல்லையா? அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த கூட்டத்தை பார்க்குறோம், தூத்துக்குடி கூட்டத்தை பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு காரைக்குடி கூட்டத்தை பார்க்குறோம். பார்த்தோன்னா இவருக்கு பயங்கரமாக இருக்குது. அதை நம்ம பார்க்குறோம், நம்ம மைண்டில் என்னென்னா அது ஒண்டி ஃபார்மேட் ஆகுது, அது ப்ராசஸ் ஆகுது.